லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு. சமத்துவ குரல்களாய் ஒலிப்போம். எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. எத்துணை நன்று எத்துணை நன்று அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. எத்துணை நன்று எத்துணை நன்று. அன்பர்களே, கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நமது மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் VP சிங் என்று அழைக்கப்படும் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி இணையத்தில் செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது. சீமான் வீட்டு பிள்ளை, மன்னர் பரம்பரை. ஆனால் இவருடைய பிறப்புக்கும் வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லை. பல ஆண்டுகள் முடங்கி கிடந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை அமலாக்கி விளிம்பு நிலை மக்களை நிமிரச் செய்தவர். அதற்காகவே தன் பிரதமர் பதவியையும் இழந்தவர். உடலில் வலிமை இருந்திருந்தால் இந்நேரம் நான் ஒரு மாவோ போராளியாக இருந்திருப்பேன் என்று துணிந்து சொன்ன இளவரசர். சொந்த சகோதரனையே கொள்ளையனிடமிருந்து காப்பாற்ற முடியாத நான் உத்தரப்பிரதேச மக்களை எப்படி காப்பாற்றுவேன் என்று மனம் புழுகி முதல்வர் பதவியையே ராஜினாமா செய்த நேர்மையாளர். ஊழல் புகாரில் சிக்கிய அம்பானி மீதும் அமிதாப் பச்சன் மீதும் நடவடிக்கை எடுத்த துணிச்சல்காரர். அவ்வளவு ஏன், நாட்டுக்காக மிக முக்கிய பணிகள் செய்த அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது தராத போது எம்ஜிஆருக்கு எதுக்கு இத்தனை அவசரமாக பாரத் ரத்னா விருது தர வேண்டும் என்று அன்றைய பலம் பொருந்திய காங்கிரஸ் அரசை விமர்சித்தவர். அத்துடன் தன்னுடைய ஆட்சியில் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கியதுடன் நாடாளுமன்றத்திலும் அம்பேத்கரின் படத்தை கம்பீரமாக இடம்பெயரச் செய்தவர். அடுத்த பிறப்பில் நம்பிக்கை இல்லை, அப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் தமிழனாக பிறக்க ஆசை என்றவர். தந்தை பெரியாரை பற்றி பேசும்போதெல்லாம் உணர்வு பூர்வமாக பேசுவார் VP சிங். சமூக நீதியின் தலைநகரம் பெரியாரின் தமிழ்நாடு என்பதை வட மாநிலங்களில் மறக்காமல் பதிவு செய்து கொண்டே இருந்தார். இவருக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை வந்தபோது மாற்று சிறுநீரகம் கொடுப்பதற்கு திராவிடர் கழக இளைஞர்கள் பலர் முன்வந்தனர். ஆனால் வாழ வேண்டிய இளைஞர்களின் சிறுநீரகத்தை பெற்று என் ஆயுளை நீட்டிக்க விரும்பவில்லை என்று நிராகரித்து விட்டார். ஒரு ராஜ பரம்பரையில் பிறந்திருந்தும் சாதியை ஒழிப்பதிலும் சமூக நீதியை நிலைநாட்டுவதிலும் அவர் காட்டிய அக்கறை யாரும் மறக்க முடியாது. ஒடுக்கப்படாத ஒரு ஜாதியில் பிறந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவே இப்படி வாழ்வது என்பது மிகவும் அபூர்வம். ஆனால் இடஒதுக்கீடு என்ற வரையறைக்குள் சுருக்கி ஒரு சாரார் இவரை புறக்கணித்தனர். மதச்சார்பின்மை மட்டுமே வகுப்புவாதத்தை ஒழித்து விடாது. அத்துடன் சமத்துவத்தை பேணும் சமூக நீதியும் இணைந்தாக வேண்டும் என்பதே இவரது ஆழமான நம்பிக்கையாக இருந்தது. அதற்காகவே இறுதி வரை யாருக்காகவும் தன்னை சமரசம் செய்து கொள்ளாமலும் வெறுப்பு அரசியலை வெறிகொண்டும் வெறுத்தவர் VP சிங். வெறும் 11 மாதங்களே அவர் இந்திய நாட்டை ஆட்சி செய்த போதிலும் ஒரு நல்ல தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர். இந்தியாவில் நிலவிய பாகுபாடுகளையும் வேறுபாடுகளையும் தவிடு பொடியாக்கியவர். சமமற்று கிடந்த மக்களின் வாழ்வை சமநிலைப்படுத்தியவர். இந்திய தேசத்தின் அரசியலையே புரட்டி போட்ட VP சிங் செய்த சீர்திருத்தத்தை அவ்வளவு எளிதாக யாரும் மறைத்துவிட முடியாது, மறந்துவிடவும் கூடாது. அன்பர்களே, இன்று நாம் திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்திற்குள் நுழைகின்றோம். மனிதரிடையே நிலவும் பாகுபாடுகளை அகற்றி சமத்துவத்தை பேண வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. முதல் வாசகம் 2 பகுதிகளை உள்ளடக்கி உள்ளது.
முதல் பகுதி ஒரு நீதி உள்ள அரசரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதையும், இரண்டாவது பகுதி உண்மையான சமத்துவம் எது என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இப்போது இரண்டாவது பகுதியை வாசிப்போம். அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையினுள் தன் கையை விடும். அன்பர்களே, இப்பகுதியை நாம் வாசிக்கும் போதே இதெல்லாம் உண்மையிலேயே சாத்தியமா என்ற கேள்வி நம் உள்ளத்தில் கட்டாயம் எழும். இவையெல்லாம் சமத்துவத்தை அதிகம் வலியுறுத்துவதற்காக சொல்லப்பட்ட உருவகங்கள், அவ்வளவுதான். ஆனாலும் இவற்றில் ஒரு சில நடந்தும் உள்ளன. ஒரு மான்குட்டியை கொன்று தின்ன துரத்திச் சென்ற புலியிடமிருந்து இன்னொரு புலி அதனை காப்பாற்றியதை காணொளியில் பார்த்திருக்கின்றோம். விலங்குகளிடத்திலேயே கூட இந்த சமத்துவம் சாத்தியமென்றால், கடவுளின் சாயலாகவும் உருவாகவும் படைக்கப்பட்ட மனிதரிடத்தில் இது அதிகம் சாத்தியப்படும் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? இன்றும் மானுடம் சந்திக்கும் பாகுபாடுகளும் வேற்றுமைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் எத்தனை எத்தனை! மொழி, இனம், நாடு, கலாச்சாரம், பண்பாடு, சாதி, மதம், நிறம், பாலினம் என அதன் எண்ணிக்கை நீண்டு கொண்டே போகின்றது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இன்றைய முதல் மற்றும் 3ஆம் வாசகம் அமைகின்றன. நாம் காணும் இந்த வேற்றுமைகளில் சாதி, மதம், நிறம் இவை மூன்றும் பெருமளவில் மனிதத்தை சிதைத்தழித்து வருகின்றன. ஆனால் அதே வேளையில் இந்த வேற்றுமைகளை வேறறுத்து சமத்துவத்தை நிலைநாட்டிட நல்லுள்ளம் கொண்ட பலர் போராடியது மட்டுமன்றி தங்கள் வாழ்வையே முழுவதுமாக இந்நோக்கத்திற்காக கையளித்துள்ளனர். பாகுபாடும் பகைமையும் கொண்டிருக்கும் இரண்டு இனத்தவருக்கிடையே சமத்துவம் நிலைநிறுத்தப்பட வேண்டுமெனில் அவர்களில் நல்மனம் கொண்டோர் இதில் பெரிதும் அக்கறை காட்ட வேண்டும். அதாவது, ஒடுக்கப்படுபவர்களுக்கு ஆதரவாக ஒடுக்கும் இனத்தை சார்ந்தவர்களே போராடினால்தான் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். கடந்த 2020ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதியன்று அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரத்தில் 44 வயதான வெள்ளை இன காவல்துறை அதிகாரியான டெரக் சௌவின் என்பவரால் 46 வயதான ஜார்ஜ் பிளாய்ட் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொடூர செயலுக்கு எதிராக கருப்பினத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, வெள்ளை இனத்தைச் சேர்ந்த பலரும் குரல் கொடுத்தனர் என்பதை நாம் அறிவோம். இன்றைய இந்தியாவில் ஒடுக்கப்படும் தலித் மக்களுக்கு ஆதரவாக தலித் அல்லாதோரும் சமத்துவத்துக்கான பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்பதையும் நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, மெசியாவாகிய இயேசுவின் வாழ்வும் அப்படித்தான் அமைகின்றது. யூத மதத்திற்கு வெளியே காணப்பட்ட அநீதிகளை விட அதன் உள்ளே நிலவிய அநீதிகள்தாம் மிகவும் அதிகம். ஒடுக்குமுறைகளும் அடக்குமுறைகளும் பொருளாதார சுரண்டலும் சமத்துவமற்ற நிலையும் யூத மதத்தில் புரையோடி போயிருந்ததை இயேசு நன்றாகவே அறிந்திருந்தார். ஒருபுறம் ரோமையரின் ஆட்சியை எதிர்த்த நடுத்தர வர்க்கத்தைச் சார்ந்த யூதர்கள், மறுபுறம் தங்களை காட்டிலும் கீழ்நிலையிலிருந்த ஏழைகளையும் எளியோரையும் நோயாளர்களையும் பெண்களையும் வதைத்தொழித்தார்கள். மேலும் ரோமையர்கள் ஆதிக்கத்தின் கீழ் காணப்பட்ட துன்ப துயரங்களையும் காட்டிலும் மறைநூலறிஞர், பரிசேயர், சதுசேயர், மூப்பர்கள், மத அடிப்படைவாதிகள் ஆகிய யூதர்களின் கொடூர செயல்கள் காரணமாக ஏழை எளிய மக்கள் அதிகம் துன்புற்றனர். ஆக நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த யூதர்கள் ரோமையரை எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் செயல்கள் அனைத்தும் வெறும் வெளிவேடம் என்பதை இயேசு தெளிவாக கண்டுணர்ந்தார். அதனால்தான் வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் அநீதிகளும் யூத சமூகத்தில் ஏற்படுத்தியிருந்த சமத்துவமற்ற நிலையை களைந்து எல்லோரும் ஒன்றிணைந்து உடன்பிறந்த உறவில் வாழும் சமத்துவமான நிலையை ஏற்படுத்த விரும்பினார் இயேசு. இதன் காரணமாகவே இன்றைய முதல் வாசகத்தின் முதல் பகுதி உண்மையான மெசியாவின் பண்பு நலன்களை நமக்கு விவரிக்கின்றது. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார்.
கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அன்பர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் புனித பவுலடியார். எவ்விதத்திலும் தகுதியில்லாத பாவிகளாகிய நம்மை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்ற சிந்தனை நம் உள்ளத்தில் நிரந்தரமாக இடம்பெறுமேயானால் நமது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் சமத்துவத்தை ஏற்படுத்த முயல்வோம் என்பதையும் இக்கணம் நாம் உணர்வோம். இதனைத்தான் எசாயா புத்தகத்தில் நம்பிக்கை தரும் நல்வாக்கு என்ற தலைப்பில் அமைந்த வார்த்தைகள் புனித திருமுழுக்கு யோவானை குறித்து கூறப்பட்டதாக மத்தேயு நற்செய்தியாளர் கூறுகின்றார். குரலொளி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும். கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். இதன் அடிப்படையில்தான் 1963ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள லிங்கன் சதுக்கத்தில் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் ஐ ஹாவ் எ ட்ரீம், அதாவது எனக்கொரு கனவு உண்டு என்ற தலைப்பில் அவர் நிகழ்த்திய உரையில், இன்று நான் ஒரு கனவு காண்கிறேன். ஒரு நாள் இந்த சமவெளி உயர்த்தப்படும், மலைகளும் குன்றுகளும் சமப்படுத்தப்படும், கடினமான இடங்கள் சமமாக்கப்படும், குறுகலான பாதைகள் நேராக்கப்படும், கடவுளின் செல்வாக்கு வெளிப்படுத்தப்படும், எல்லா மனித உடல்களும் ஒன்றாகவும் சமமாகவும் பார்க்கப்படும். இது என் நம்பிக்கை என்று சமத்துவத்துக்கான குரலாக ஒலித்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற புறநானூற்று பாடலில் உலகத்திலுள்ள அனைத்து மக்களும் நம்முடைய சகோதரர் சகோதரிகளே, அதே போன்று உலகிலுள்ள அனைத்து ஊர்களும் நமக்கு சொந்தமானதே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சமத்துவ வாழ்வு பற்றி தெளிவாக உலகிற்கு எடுத்து காட்டியுள்ளார் கணியன் பூங்குன்றனார். ஆக வேற்றுமைகளை வேரறுத்து சமத்துவத்தை நிலைநாட்டுவோம். ஒரு கொடி கிளையாய் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. அந்த ஊரே திருச்சபையில் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. ஒரு கொடி கிளையாய் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. அந்த ஊரே திருச்சபையில் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. ஒரே குடும்பமாய் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. இன்று ஒருவித அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டோம், எத்துணை நன்று. எத்துணை நன்று, எத்துணை நன்று. அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது எத்துணை நன்று. எத்துணை நன்று. சமத்துவ குரல்களாய் ஒலிப்போம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திரு அவையிலும் சமூகத்திலும் நமது தனிப்பட்ட உறவுகளிலும் பன்னாட்டு உறவுகளிலும் அனைத்து நபர்களின் மாண்பையும் கடவுளின் உயர்ந்த கொடையான அவரது படைப்பை மதிக்கும் நமது பணியிலும் நமக்கு தேவையான நம்பிக்கையை மீட்டெடுக்க உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டிசம்பர் 6 சனிக்கிழமையன்று உஸ்பெகிஸ்தான், மல்தோவா, பஹ்ரைன், இலங்கை, பாகிஸ்தான், லைபீரியா, தாய்லாந்து, லெசோதோ, தென்னாப்பிரிக்கா, பிஜி, மைக்ரோனேஷியா, லாத்வியா, பின்லாந்து ஆகிய 13 நாடுகளைச் சேர்ந்த திருப்பீட தூதரக அதிகாரிகளை திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை.
ஆயுதங்களற்ற மற்றும் ஆயுதங்களை களைந்த அமைதி என்ற தனது தொலைநோக்கு பார்வையை அவர்களிடம் வலியுறுத்தி கூறிய திருத்தந்தை, உண்மையான அமைதி என்பது மனித இதயத்தில் தொடங்கும் ஒரு செயல்பாடுள்ள அதிக அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு முயற்சி என்று விளக்கினார். அதிகரித்து வரும் பதட்டங்கள் மற்றும் பகுதி பகுதியாக மோதல்கள் இடம்பெற்று வரும் இவ்வுலகில் ஏழைகளும் ஓரங்கட்டப்பட்டவர்களும் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை. அநீதி, சமத்துவமின்மை மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக திருப்பிடம் அமைதியாக இருக்காது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்திய திருத்தந்தை, மனசாட்சிக்கு செவிமடுத்து மிகவும் வலுக்குறைந்த நிலையில் இருப்போரின் குரல்களை கேட்பதன் வழியாக மனிதகுலத்திற்கு பணியாற்றுவதை வத்திக்கானின் தூதரக உறவு நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார். 2ஆம் உலகப் போரின் போது காயமடைந்தவர்கள், நோயாளர்கள் மற்றும் வீடற்றவர்களுக்கு உதவுவதற்காக தன்னை அர்ப்பணித்த இளம் இத்தாலியரான ஆல்பர்டோ மார்வெல்லியின் முன்மாதிரியான வாழ்வை எடுத்துக்காட்டி, இப்புவியில் கடவுளின் மீட்பு பணியில் விசுவாசிகள் பேரார்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டிசம்பர் 6 சனிக்கிழமை அன்று வத்திக்கானின் பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய சிறப்பு யூபிலி விழா மறைக்கல்வி உரையில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. மார்வெல்லியின் தன்னலமற்ற பணியை பற்றி சிந்திக்க திருப்பயணிகளை ஊக்குவித்த திருத்தந்தை, விசுவாசிகளும் இறையாட்சியின் பணியில் தங்கள் வாழ்க்கையை பிறருக்காக எவ்வாறு கையளிக்கலாம் என்பதை கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். திருவருகை காலம் என்பது நம் வாழ்வில் கடவுளின் உடனிருப்பை கண்டுணர்வதற்கு மட்டுமல்லாமல் அவருடைய பணியில் பங்கேற்கவும் அவரது அழைப்புக்கு பதிலளிக்கவும் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு காலம் என்று வலியுறுத்தி கூறினார் திருத்தந்தை. மறைச்சாட்சிகளின் இரத்தம் தனிப்பட்ட பணிகளுக்காகவோ அல்லது கருத்துகளுக்காகவோ சிந்தப்படவில்லை. மாறாக இறைவனுக்கும் அவரது மக்களுக்கும் அன்பின் ஒற்றை காணிக்கையாக செலுத்தப்பட்டது என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பெருநாட்டிலுள்ள சிம்போத்தே நகரத்தின் மறைச்சாட்சிகள் மைக்கேல் தொமாசெக், ஸ்பிக்னியூ ஸ்ட்ரால்கோவஸ்கி, அலெக்சாந்திரியோ தோர்டி ஆகியோர் அருளாளர் பட்டம் பெற்ற 10வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனுப்பியுள்ள செய்தி ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. அவர்களின் மறைச்சாட்சியம் விசுவாசம், அன்பு மற்றும் ஒன்றிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும், மறைபரப்பு பணி என்பது சேவையின் நீளத்தால் அல்ல, விசுவாசத்தின் மூலம் பலனளிக்கிறது என்பதை காட்டுகிறது என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். இயேசுவின் மனு உருவாதல் குறித்த கிறிஸ்தவ போதனையையும் மனிதகுலத்தின் மீது கடவுள் கொண்டுள்ள நெருக்கத்தையும் வலியுறுத்திய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், இந்த இசை நிகழ்ச்சி வெறும் கலாச்சார அல்லது தொண்டு நிகழ்வு மட்டுமல்ல, இது ஏழைகளை கிறிஸ்துவில் காணக்கூடிய ஒரு நினைவூட்டலாகும் என்று எடுத்துரைத்தார். டிசம்பர் 5 இவ்வெள்ளியன்று கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி வத்திக்கானில் இடம்பெற்ற ஏழைகளுக்கான இசை நிகழ்ச்சி ஒன்றின் கலைஞர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வை ஓர் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் பாரம்பரிய விழா என்று எடுத்து காட்டினார் திருத்தந்தை. இந்தியாவில் வழக்கறிஞர்களாக பயிற்சி பெற்ற கத்தோலிக்க அருள்பணியாளர்கள் மற்றும் அருள் சகோதரிகள் மதமாற்றத்திற்கு எதிராக அதிகரித்து வரும் கருத்துக்களை எதிர்க்கவும், கிறிஸ்தவர்களை குறிவைக்கும் அநீதியான சட்டங்களுக்கு எதிராக போராடவும் அழைப்பு விடுத்துள்ளார் ஆக்ராவின் பேராயர் ராஃபி மஞ்சளி. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வழக்கறிஞர்களின் தேசிய மன்றத்தின் 7வது தேசிய மாநாட்டில் இந்த வேண்டுகோளினை விடுத்துள்ளார் பேராயர் மஞ்சளி. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.